Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம most needed vocabularies தான் பார்க்க போறோம். இந்த vocabulariesலாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ஒரு எக்ஸாம்பிள் sentencesஸும் பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. இந்த சேனலை subscribe பண்ண எல்லாருக்கும் ரொம்ப thanks. Without delay, let's get started. First word someday. Somedayனா என்றாவது ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள். அதோட ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஒரு நாள் உன்னை பார்க்க வருவேன். என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பார்க்க வருவேன்றதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I'll come to see you someday. உங்களை நான் என்னைக்காவது பார்க்க வரேன்னு அர்த்தம். I'll come to see you someday. Next one, all time. All timeனா என்னது? எல்லா நேரமும். அதோட எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இந்த படம் எனக்கு எல்லா நேரத்திலும் பிடித்த படம். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? This movie is my all time favorite. இந்த மூவி தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எல்லா நேரத்துலையுமே எனக்கு இந்த மூவி தான் ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், nowadays. nowadaysனா இப்போதெல்லாம், இப்போலான்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அதான் nowadays. ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், இப்போதெல்லாம் நிறைய பேர் வீட்டிலிருந்து வேலை செய்கிறார்கள். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Nowadays a lot of people work from home. இந்த கோவிட் சுச்சுவேஷன்ல நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த எக்ஸாம்பிள் தான். Nowadays a lot of people work from home. Next word, these days அப்படின்னா இந்த நாட்களில். Let's see the example. இந்த நாட்களில் நீ எங்கே போகிறாய்? அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Where are you going these days? இந்த நாள்ல நீங்க எங்க போறீங்கன்னு அர்த்தம். Where are you going these days? Next one, thereafter. thereafterனா அதன் பிறகு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அதன் பிறகு என்ன நடந்தது? அதன் பிறகு என்ன நடந்தது? எப்படி கேட்கலாம்? What happened thereafter? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம் இல்லையா, அதான் what happened thereafter. நெக்ஸ்ட் ஒன், hereafter. hereafterனா இனிமேல்னு அர்த்தம். thereafter என்ன பார்த்தோம்? அதற்கு பிறகுன்னு பார்த்தோம். hereafterனா இனிமேல்னு அர்த்தம். Let's see the example sentence. இனிமேல் நான் உன்னிடம் பேச மாட்டேன். இனிமேல் வந்து நான் உன்கிட்ட பேச மாட்டேன்றதை எப்படி சொல்லலாம்? Hereafter I won't talk to you. Hereafter I won't talk to you. Next one, throughout. throughoutனா முழுவதும் அர்த்தம். எக்ஸாம்பிள், அவர் இரவு முழுவதும் வேலை செய்தார். அதை எப்படி சொல்லலாம்? He worked throughout the night. நைட் ஃபுல்லா அவர் வந்து வேலை செஞ்சாருன்னு அர்த்தம். He worked throughout the night. நெக்ஸ்ட் ஒன், hereforth. hereforthனா இனிமேல்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், நீங்கள் இனிமேல் இங்கு வரக்கூடாது. நீங்க இனிமேல் இங்க வராதீங்கன்னு சொல்றீங்க. அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? You should not come hereforth. இனிமேல் நீங்க வராதீங்க இங்கன்னு அர்த்தம். You should not come hereforth. நெக்ஸ்ட் ஒன், எனி டைம். எனி டைம்னா எந்த நேரத்திலும். எக்ஸாம்பிள், நீங்கள் எந்த நேரத்திலும் உங்கள் வேலையை செய்யலாம். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? You can do your work at any time. Next one, someone. someoneனா யாரோ ஒருத்தவங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருவர். எக்ஸாம்பிள், வாசலில் யாரோ ஒருவர் இருக்கிறார். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? There is someone at the door. வாசல்ல யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் there is someone at the door. நெக்ஸ்ட் ஒன், something. somethingனா ஏதாவதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், ஏதாவது சாப்பிட விரும்புகிறாயா? நீ ஏதாவது சாப்பிட விரும்புகிறாயான்னு கேட்போம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Would you like something to eat? அப்படின்னா நீங்க ஏதாவது சாப்பிட விரும்புறீங்களான்னு அர்த்தம். Would you like something to eat? நெக்ஸ்ட் ஒன், actually. actuallyனா உண்மையில். உண்மையில் நான் போக விரும்பவில்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Actually I did not want to go. உண்மையாகவே நான் போக விரும்பலன்னு அர்த்தம். Actually I did not want to go. நெக்ஸ்ட் ஒன், rarely. அப்படின்னா அரிதாகன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், அவள் வயதானவள், அரிதாகவே வெளியே செல்கிறாள். இங்கிலீஷ்ல எப்படி எழுதலாம்? She is old and rarely goes out. She is oldனா அவங்க வந்து ரொம்ப வயசானவங்கன்னு அர்த்தம். and rarely goes out. அவங்க எப்பயுமே வெளியில போக மாட்டாங்க. எப்பயாவது தான் போவாங்க. அதுதான் அரிதாகன்னு அர்த்தம். எப்பயாவது தான் அவங்க வெளியில போவாங்க. ஏன்னா because she is very old. நெக்ஸ்ட் வேர்ட், somehow. somehowனா எப்படியாவதுன்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், எப்படியாவது முடித்து விடலாம். இந்த ஒர்க்கை நம்ம எப்படியாவது முடிச்சிடலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Let's finish it somehow. எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிடலாம்னு அர்த்தம். Let's finish it somehow. நெக்ஸ்ட் ஒன், anyhow. அப்படின்னா எப்படியும் இல்லைன்னா எப்படியாவது. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்,
எப்படியும் இன்று இந்த வேலையை முடிக்க வேண்டும். எப்படியாவது நான் இந்த வேலையை இன்னைக்கே முடிச்சிடணுன்றீங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Anyhow, I must finish this job today. இன்னைக்கே நான் அந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடணுன்றீங்க. Anyhow, I must finish the job today. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வெக்காபுலரிஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரிஸ், அதோட எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த பிகினர்ஸ். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel. Keep supporting me. Thank you, friends.